மக்களை மிகவும் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற அந்த HMV வைரஸ் தமிழ்நாட்டில் இல்லை என்று நிலை இருந்தது. தற்போது தமிழக அரசு சென்னையில் ஒருவருக்கும் சேலத்தில் ஒருவருக்கும் என 2 குழந்தைகளுக்கு அந்த HMV வைரஸ் பாதிப்பு இருப்பதாக உறுதி செய்திருக்கிறது. இந்த குழந்தைகள் இருவருமே நல்லமண்டம் இருப்பதாகவும் தமிழக சுகாதாரத்துறை உறுதியாக கூறியிருக்கின்றது. இதையொட்டி இந்த HMV வைரஸ் பரவுவதை ஒட்டி சில அறிவுரைகளையும் தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. மக்கள் இதை கண்டு HMV வைரஸ் பரவுவதை கண்டு அச்சப்பட வேண்டாம் என்றும், மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிந்து பயணிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறது. அதே நேரத்தில் தும்மல், இருமல் வைரஸ் ஏற்படும் போது தள்ளி இருக்குமாறும் அந்த அறிவுறுத்தலில் கூறியிருக்கின்றார்கள். தமிழக அரசு இதுவரை எந்த பாதிப்பும் இல்லை, அதாவது HMV வைரஸ் பாதிப்பு இல்லை என்ற ஒரு தகவலை தான் வெளியிட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் 2 குழந்தைகளுக்கு HMV வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த அச்சமடைய வேண்டாம், இது சாதாரணமாக பரவக்கூடியதாக ஏற்கனவே இருக்கின்ற அந்த வைரஸ் என்று அந்த ஒரு தகவலையும் தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த வைரஸ் பரவல் குறித்தோ 2 குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டு குறித்து எந்த அச்சமும் அடைய தேவையில்லை என்றும் தமிழக சுகாதாரத்துறை அறிவிக்கின்றது. ராஜேஸ்வரி.